வணக்கம், ராதே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி நிறைய புதிய புதிய பதிவுகள்லாம் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. ஸோ தொடர்ந்து நிறைய மோட்டிவேஷன் நம்ம கௌரவ் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் கிடச்சிட்டே இருக்குது. எஸ்பெஷலி திங்கள் முதல் வெள்ளி வரை நடக்கக்கூடிய காலை வகுப்பில் நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க. அதுக்குண்டான ஃபீட்பேக்ஸ்க்கு எனக்கு கொடுத்த வண்ணமே இருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. ஃபஸ்ட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வரீங்க நிறைய பேர், அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், லிங்க்கோடு கொடுத்துருக்கோம், ஃபோன் நம்பர்ஸ் அழகாக கொடுத்துருக்கோம். இலவசமாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் எந்த குளத்தில் பிறந்தார், ஏன் அந்த குளத்தில் போய் பிறந்தார் அப்படிங்கக்கூடிய கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ கிருஷ்ணர் சந்திர வம்சம், இன்னொன்று எது குலத்தில் பிறந்தார். சரிங்களா? எது குலத்தில் பிறந்தார். ஸோ அது குறித்து ஒரு கதை, அதாவது அந்த வம்சம், அந்த எதுவோடைய அப்பா யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு சின்ன கதை ஷார்ட்டாக சொல்கிறேன். 9th கேண்டோவில் இருக்க பாகவதத்தில் ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்கிறேன். யயாதின்னு ஒரு ராஜா, பேர் என்ன? யயாதி. ராஜா பேர் என்ன? யயாதி. சரியா? இந்த ராஜாவோட ஸ்டோரி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாவுடைய பொண்ணு, அதே மாதிரி ஒரு குருவுடைய பொண்ணு, 2 பேரும் தோழிகளாக இருந்து எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ரியல் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் 9th கேண்டோவில் படித்து பார்த்தீங்கன்னாவே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம். அவங்களுடைய அப்பா புரூரவஸ், அவர் எப்படி கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யயாதி ஒரு ராஜாவாக இருக்கார். இப்போ ஒரு இன்சிடெண்ட், ஒரு ஃபஸ்ட்டு சீன் வச்சுக்கோங்களேன். இந்த பெண்களெல்லாம் போய் குளிக்க போகிறாங்க. இந்த விஷபர்வா அப்படிங்கக்கூடிய ராஜாவுடைய பொண்ணு பேர் சர்மிஷ்டை, அந்த பொண்ணும். அதே மாதிரி தேவயானி, சுக்கராச்சாரியார் உங்களுக்கு தெரியும், அசுரகுலத்துடைய குரு, அவருடைய பொண்ணு பேர் தேவயானி. இவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான தோழிகளோட, 1-2 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கான தோழிகளோட போயிட்டு குளிக்க போகிறாங்க. அந்த டைம் சிவபெருமான் பார்வதியோட எருது மேலே உட்காந்துட்டு க்ராஸ் பண்ணுறாரு. உடனே இதை பார்த்த உடனே பெண்கள்லாம் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க. அதில் மாற்றி என்ன ஆயிடுச்சுன்னா, சர்மிஷ்டை தேவயானியோடைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தேவயானிக்கு கோவம் நாங்களாம் பிராமணர்கள், நாங்கள் யார் தெரியுமா, பரமபுருஷ பகவானையே தியானம் பண்ணக்கூடியவங்க, எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நீ என் ட்ரெஸ்ஸை தொட்டு எடுத்து போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அகங்காரத்திமுறோட பேசியிருக்கிறாங்க. இப்படி பேசின உடனேயும் சர்மிஷ்டை, இவங்க ராஜாவோட பொண்ணு இல்லை, இவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். இவனை யாரை பார்த்து நீ என்ன பேசுகிற, நீ தான் பிச்சைக்காரி அப்படி இப்படின்னா, நீ பிக்ஷுக்கி, அது சான்ஸ்கிரிட் வேர்ட்லாம் இருக்கும், பிக்ஷுக்கி அப்படின்னே இருக்கும், நீ தாண்டி பிச்சைக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்க, அந்த மாதிரி வேர்ட்ஸை இவங்களும் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தேவயானியை அவங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல் கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ இதற்கு பிறகு அந்த இடத்துல யயாதி, இவர் தான் ஹீரோ, இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அந்த ராஜா உள்ளே வந்த உடனேயும் ஹெல்ப் பண்ணி தூக்கி விடுறாங்க. அப்போ தேவயானி சொல்கிறாங்க, நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், ஏற்கனவே எனக்கு ஒரு சாபம் இருந்தது, நான் பிராமணரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி, இப்போ நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்ட உடனேயும் அவங்க அப்பாட்ட போய் பேச போகிறாங்க சுக்கராச்சாரியார்கிட்ட. ஸோ அவரும் ஓகே சொல்லிடுறாரு. பட் இந்த சமயத்தில் தேவயானிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னென்னா, என்னை இந்த மாதிரி பண்ண சர்மிஷ்டையை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே சுக்கராச்சாரியார் வேகமாக கோவமாக போகிறாரு. அந்த விஷபர்வாங்கிற ராஜா பயந்துக்கிறாரு. பயந்துட்டு ஐயோ, எங்களை எதுவும் சபிச்சிடாதீங்க, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, வேணால் என் பொண்ணை உங்கள் பொண்ணுக்கு நான் வேலைக்காரியாக அனுப்பிச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு சொல்லிடுறாரு. உடனே இதை கேட்ட உடனே அவரும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டு, சரி ஓகே, என் பொண்ணு வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறீங்களா உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆச்சரியப்பட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் திருமணம், தேவயானிக்கும் யாருக்கு, யயாதிக்கும் திருமணம் நடந்து ரொம்ப சிறப்பாக அவங்க ஊருக்கு கிளம்பிடுறாங்க. கூடவே சர்மிஷ்டையும் போகிறாங்க. இவங்க 2 பேரும், தேவயானிக்கும் யயாதிக்கும் 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. எது துர்வசுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க. இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, சர்மிஷ்டிக்கு ஒரு ஆவல் வருது, நமக்கும் குழந்தை வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யயாதி அணுகி அவங்க மூலியமாக இவங்க ஒரு 3 குழந்தைய பெற்றெடுத்துக்கொள்கிறாங்க. இப்போ யயாதிக்கு 5 பேர் குழந்தைங்க. இப்போ 5வது குழந்தை பேர் தான் பூருன்னு பேர். இவர் தான் இப்போது நமக்கு சீனுக்கு வரப்போகிறார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா,
இந்த மேரேஜ் வந்து இவங்க வந்து செகண்ட் மேரேஜ் வந்து நடந்தது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி சர்மிஷ்டை வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு யயாதி தான் காரணம்னு தெரிஞ்ச பிறகு அவங்க அப்பாட்ட போய் அழுகுறாங்க. இங்கே பாருங்கப்பா, இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டாரு என் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து கோவமாக வந்து சபிக்கிறாரு. ஹவு டேர் யூ ஆர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, என்ன உனக்கு திமிரு இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி ஒரு செயல் செய்வ, இளமையினால தானே உனக்கு இவ்வளோ திமிர் வருது, உடனே உனக்கு முதுமை கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் சபிச்சிடுறார். உடனே அவர் சொல்கிறாரு, என்னது நான் வந்து இன்னும் எந்த இதுவுமே அனுபவிக்கவே இல்லையே, என் வாழ்க்கையில் என்னுடைய சுகங்கள்லாம் நிறையா இருக்குது, நான் அனுபவிக்க வேண்டியது, எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு ஹெல்ப் கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், வேணா ஒன்று வேணா பண்ணுறேன், உன்னுடைய இளமையை உன்னுடைய மகன்கள் 5 பேர் வச்சுருக்கீங்கள, யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு அவங்களுக்கு உன் முதுமை கொடுத்துரு, உன் இளமை அவங்ககிட்டருந்து இளமை வாங்கிட்டு இப்போ உனக்கு இருக்க முதுமையாக அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒரு போய் ஃபஸ்ட்டு பையனை அப்ரோச் பண்ணுறாரு. எதுவை போய் அப்ரோச் பண்ணுறாரு, அவர் முடியாதுன்னு சொல்லிடுவார். உங்களை மாதிரி தானே எனக்கும் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வேணான்ட்டுருவார். இப்படியா எந்த பசங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. கடைசியாக பூருங்கிற பையன் மட்டும் ஏற்றுக்குவான். அந்த பாகதத்தில் அவன் அழகான சென்டென்ஸ் சொல்லியிருப்பான். என்னென்னா, அப்பா நீங்கள் வந்து கேட்குறீங்க, அப்பாவுடைய எண்ணம் அறிந்து அப்பா இந்த மாதிரி திங்க் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்தன் ஒரு செயல் செய்கிறான், அவன் வந்து இருக்கிறதுலே உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதே மாதிரி அப்பா சொன்ன உடனேயும் செய்கிறவன் மத்தியமன், அப்பா சொல்லிட்டாரே செய்யணும் அப்படின்னு போய் செய்வன் மத்தியமானவன். ஆனால் அப்பா சொல்லி செய்யாதவன் அதமன், மலத்திற்கு ஒப்பாவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு சொல்லி, நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நான் கொடுக்கலன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுவார், அவருடைய இளமையை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவார், முதுமையை வாங்கிக்குவார். எவ்வளோ நாளைக்கு தான் நமக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் மேலே ஒரு ஆசை வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படியே சுகத்தின் மேலேயே எந்நேரம் தான் அப்படி சுகத்து மேலேயே இருக்கிறது நம்ம. ஸோ இவருக்கு வந்து ஒரு சலிப்பு ஏற்படுது. என்னடா வாழ்க்கை, இப்படியே எப்படா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் பார்க்குறாரு. தேவயானி கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கு இது மேலே சலிப்படைஞ்சு போச்சு, நான் ஒரு ஆடோட கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆடோட கதை சொல்கிறார். இவங்களே ஒரு ஆடு மாதிரி வச்சு சொல்கிறார். ஒரு ஆண் ஆடு இருந்துச்சு, ஒரு பெண் ஆடு பார்த்துச்சு, அது மேலே மயக்கம் அடைஞ்சிது. இந்த மாதிரி வந்து கடைசியில் அந்த பெண்ணாடு மேலே மோகம் கொண்டு ரொம்ப நாள் இருந்துச்சு. அப்புறம் இந்த ஆணாட்டுக்கு வெறுப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரிலாம் இவரோட கதையவே தேவயானிட்டு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த ஆணாடுனால இருக்க முடியல, அது தப்பு பண்ணுறதை உணர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லவும் இப்போ இந்த லேடிக்கு புரிஞ்சிருது, என்னமோ பேச வராரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து என்ன அப்படிங்கும்போது, நான் காட்டுக்கு போகிறேன், நான் ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பூர்வு கூப்பிட்றாரு. பூர்வு கூப்பிட்டு, இந்த என்னோடய இளமையை நீ வச்சுக்கோ, நீ உன்னோடது நீ கொடுத்ததை கொடுத்துரு, நீ வச்சுருக்க முதுமையை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, சொத்தை எல்லாமே உலக சக்கரவர்த்தியாக பூர்வாக்கிட்டு சின்ன சின்ன பகுதிகளெல்லாம் மற்ற பசங்களுக்கு 4 பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இல்லையா. பூர்வு மட்டும் உலக சக்கரவர்த்தி, ஏன் அவங்க அப்பா பேச்சு கேட்டதுனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டு இறைவன் அடையிறதா இந்த ஸ்டோரி முடியுது. அந்த வம்சத்தில் எதுகுலம் அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யயாதியுடைய முதல் மகன் வம்சத்தில் பிறக்கிறவர் தான் நம்ம வாசுதேவ கிருஷ்ணர். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க, அதில் ஒரிஜினல் ஸ்டோரி. ஸோ நான் இங்கே பேசினாலும் ஒரு கற்பனை கதையோ ஏதோலாம் கிடையாது. எதோ சொன்னாலும் பாகவத புராணம், எந்த புராணத்துலேருந்து சொன்னாலும், இந்த புராணத்துலேருந்து கருட புராணத்துலேருந்து சொல்கிறேன்னா, பிரம்மாண்ட புராணத்துலேருந்து சொல்கிறேன்னா, ஸோ கதை எந்த கதை எதுலேருந்து படிக்கிறீங்களோ நான் அதை சொல்லிடுவேன். ஸோ இதான் சிம்பிளாக ஷார்ட்டான ஸ்டோரி. இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது அனுப்பணுன்னா நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் யோசிக்கணும். இந்த தேவயானி கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தால் சர்மிஷ்டை கிடச்சி கூட தள்ளியிருக்க மாட்டாங்க. அதனால தான் குரோதாத் பவதி சம்மோகம் வந்துச்சுன்னா, குழப்பம் வந்துச்சுன்னா ஸ்மிருதி விப்ரமக, அறிவு போயிடும். ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாஷோ, அதாவது வந்து அறிவு போயிடுச்சுன்னா புத்திநாஷாத் பிரணஷ்யத்திங்கிறார் பகவான். 2nd சாப்டரில் ரொம்ப அழகாக சொல்கிறார் கிருஷ்ணா. வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அப்படி ஒரு கோவம். இவளும் வந்து கிணத்துக்குள்ளே தள்ளியிருக்க தேவையில்லை. 2 பேரை பண்ணினதுக்கு 2 பேரும் அனுபவிக்கிறாங்க. ஸோ தேவயானி வேலைக்காரியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனது தான், அங்கே போய் அவங்க என்ன ஆயிடுச்சு, ஹஸ்பண்டோட வாழ்க்கையவே இவங்க வந்து என்ன இது பாதி பங்கு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்ல இதில் புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம கோவம் தேவையில்லாத விஷயம், இந்த புலன் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி யயாதி கதை பாருங்கள், யாரோ குழந்தைகிட்ட இருந்து எல்லாமே வாங்குவாங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பேதலிச்சிருது இந்த ஆசை. அப்போ அதில் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார் யயாதி, இந்த நெருப்புக்குள்ளே நெய் ஊற்றிக்கிட்டே இருந்தால் அது திரும்ப திரும்ப எரிய தானே ஆரம்பிக்கும்.
அது அணையாதில்ல. அப்படி தான் இந்த ஆசையை இதை தீர்த்துக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆசையை தீர்த்துக்கோ, மனசுக்குள்ளே வச்சுக்காத, ஆசையை தீர்த்துக்கோன்னு. ஸோ இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த ஆசையும் நீங்கள் வந்து தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து அது பெருகிட்டே தான் இருக்கும். அதனால இந்த கதையை கேட்ட பிறகு ரொம்ப நம்ம வந்து எது மேலேயும் அட்டாச்மெண்ட் வச்சுக்கக்கூடாது. ஸோ நம்மளோட லைஃப் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் இருக்கிறதுனால அதுக்குள்ளே நம்ம என்ன விஷயம் யோசிக்கணுமோ, நம்மளோட வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கணும். அதாவது பட்டினத்தார் சொல்கிற மாதிரி காதற்ற ஊசி கூட நம்ம லாஸ்ட் டைம் கூட வராது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட லைஃப் முடியும் போது நம்ம கையில் கொண்டு போகிற விஷயம் எதுவுமே இல்லை. அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப மோட்டிவேட்டடாக இருங்க. உங்கள் செயல்களெல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக செய்யுங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அற்புதமாக செய்யுங்க. தொடர்ந்து கௌராவில் இணைஞ்சிருங்க. நிறைய பேருக்கு கௌரா ஃபவுண்டேஷனே என்னன்னே தெரியாமல் இருக்கு. ஸோ கௌராவில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்கள். புதுசாக வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன். உங்களோட நண்பர்களுக்கு அனுப்புங்க. கிளாஸ் கேட்குறவங்களாம் இருந்தீங்கன்னா தயவு செய்து கிளாஸ் கேட்க சொல்லி இந்த கிளாஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி அவங்களையும் கேட்க வைங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் போகும். கிளாஸ் கேட்குறதுனா உட்காந்துட்டு கேட்குறது இல்லை, வேலைகள் பார்த்துக்கிட்டே கேட்கலாம். அற்புதமாக பகவத்கீதையிலேருந்து கருத்துக்கள் உங்களுக்காக தினசரி காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலையில் டைமில் உங்களுக்கு அழகாக கொடுத்துட்டே இருக்கிறோம். அதில் மெடிடேஷன் வகுப்புகள்லாம் எக்ஸ்க்ளூசிவ் வகுப்பு 10 நிமிடம் மெடிடேஷன் 10:30 மெடிடேஷன்லாம் இருக்குது. சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க, வந்து பாருங்கள், வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, கால் பண்ணி பேசிக்கோங்க. எல்லாம் இல்லை பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நன்றி.